Hi all, this is DC. Welcome back to DC Quest. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா how to start YouTube channel in 2025. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்போட இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. அந்த யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை தட்டிட்டுக்கோங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்தியாவில் மட்டுமே ஒரு நாளைக்கு 10,000 to 20,000 யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 10,000 to 20,000 சேனலில் எல்லாமே சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதில் ஜஸ்ட் 0.25% மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அதாவது ஒரு 100 to 150 சேனல் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? ஸோ நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை எப்படி அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்பை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓவரா பேசுறானே தவிர பாப்பா வர மாட்டேங்கிறானே. லைக் எல்லாருக்குமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் எல்லாராலுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கான ரீசன் என்னன்னா, என்கிட்ட கேமரா இல்லை, எடிட்டிங் பண்ண நல்ல சாஃப்ட்வேர் இல்லை, பிசி இல்லை, அப்படி இப்படின்ட்டு நிறையா ரீசன் சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாமே இருக்கணும், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்கவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சித்து பிளாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ விஜய் சித்து நான் அவங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்களுடைய மொபைல் ஃபோனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோனில் மட்டும்தான் நாங்கள் மூலதனமாக வச்சு ஒரு ஷூட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது 12 Pro ஃபோனை வச்சு தான் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த அவங்க நல்லா ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா போக 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 அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐஃபோன் தான் மஸ்ட்டுன்னு இல்லை, ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனலில். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் சூஸிங் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சென்ஸ், அந்த நேம் சூஸ் பண்ணுற விதமே நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து அது ஈஸியாக வந்துட்டு கன்வே பண்ணணும் மக்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் நேம் சூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நேம் இப்போ சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த நேம் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்காங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த நேம் சூஸ் பண்ணாலுமே உங்கள் சேனலுக்கு அதில் ஒரு 100 to 200 சேனல் இருக்கும் கண்டிப்பாக யூடியூப்பில். ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யூனிக்காக சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட், நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் ட்ராப் அவுட் ஆகிறது இதனால தான். ஏன்னா எந்த மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொடுக்க தெரியாமல் இருந்தனால தான் நிறைய சேனல்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட் ஒருத்தவங்களுடைய குவாரிஸை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எடிட்டிங்கை நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னாங்கன்னா, நீங்கள் எடிட்டிங் டியூட்டோரியல் போட்டிங்கன்னா அது வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. லைக் நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க கண்டென்ட்டாக சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடிட்டிங் டியூட்டோரியல் போடலாம், லைக் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரிவ்யூஸ் போடலாம், அண்ட் டெக் ரிலேட்டடாக போடலாம். ஸோ உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ, உங்களுக்கு எதில் அதிகமாக ஆர்வம் இருக்கோ, உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட்லேயே நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்துட்டு நல்லா அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்களுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டி. உங்களுடைய கண்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, நீட்டாக இருக்கணும். லைக் நாய்ஸஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டான பேக்ரவுண்டில் முக்கியமாக எடுக்க பாருங்கள். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தம்ப்நெயில் அண்ட் டியூரேஷன். உங்களுடைய தம்ப்நெயில் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தால் தான் உங்களுடைய தம்ப்நெயிலை வச்சு நம்ம வீடியோக்குள்ளே ஆடியன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப கேட்சியாக ரெடி பண்ண பாருங்கள். அண்ட் டியூரேஷன் வந்து எடுத்த உடனே 15 minutes 30 minutesனு அப்லோட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு ஒரு 10 minutesக்குள்ளவே அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ லாஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி தான் யூடியூப்பை பொறுத்தவரை ரொம்ப 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 முக்கியம். எடுத்த உடனே எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிடாது. அப்லோட் பண்ணி ஒரு நாளில் வியூஸ் வராது, 2 நாளில் வியூஸ் வராது, வியூஸே வராது. ஸோ ஒரு வீடியோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் வீடியோ வியூஸ் போகலையே அப்படிங்கிறத தயவு செஞ்சு சேனல் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடாதுங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு வீடியோ போடுவாங்க, என்னோட வீடியோ போடலன்னு அப்படியே அந்த சேனலை விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கவே கூடாது. கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே உங்களுடைய கன்சிஸ்டன்சி அதில் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நீங்கள் யூடியூப் சேனலை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ see you soon on next video.